சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் நெருக்கடி இருந்ததால் 6 இடங்களை பெற்றோம். இந்த முறை வலிமைக்கேற்ப ஒதுக்க வேண்டும் என கூறிவிட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ஒதுக்க உள்ள 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு கூறுகின்றனர். இதனை கட்சி தலைமை ஏற்கவில்லை என மக்கள் நீதி மய்யம் கூறுகின்ற நிலையில் 6 தொகுதிகளுக்கு குறைவாக பெறமாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக தமாக அறிவித்துள்ளது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிக்கிறதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் சங்கீதாவின் விவாகரத்து மனு பொதுவெளியில் கசிந்தது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மனு பொதுவெளியில் கசிந்தது தொடர்பாக ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதா, இது குறித்து மனுதாரர் தரப்பில் ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதா, மேலும் மனு கசிந்தது குறித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தானாக முன்வந்து எந்த வழக்கும் பதியவில்லை எனவும், மனு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கசிந்து இருந்தால் மனுவில் நீதிமன்ற முத்திரை இருந்திருக்கும். பொதுவெளியில் கசிந்த மனுவில் நீதிமன்ற முத்திரை எதுவும் இல்லை. இதை வேறு யாராவது வெளியிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது சட்டப்படி குற்றம். ஆனாலும் கசிந்தவுடன் மனுதாரர் தரப்பு உடனடியாக புகார் தெரிவித்து இருக்க வேண்டும் எனவும், ஆனால் அப்படி எதுவும் புகார் செய்யவில்லை என்று பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நீதிமன்ற முத்திரை இல்லை என்றால் இந்த மனு சங்கீதா தரப்பில் இருந்துதான் வெளியாகி இருக்கும் என்று கூறப்படுகிறது. நட்சத்திர தொகுதி திராவிட கட்சி, ஓயார் தேசிய கட்சி. குமரியில் கொடி நாட்டப் போவது யார்? தமிழகத்தின் தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலம் என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக ஹை வோல்டேஜ் களமாக உருவெடுத்துள்ளது. 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இம்மாவட்டம் திராவிட கொள்கைகளும் தேசிய வாதமும் நேருக்கு நேர் மோதும் களமாக உள்ளது. 4000 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள கடற்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது அமெரிக்க படையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 10 தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க உள்ளது. தேஜ கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்த்துக்கொள்ள முதல்வர் ரங்கசாமி ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக நிலவி வரும் கடும் இழுபறிக்கு பிறகு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக 10, அதிமுக 2, லாஜக 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த நிலையில் கூட்டணிக்காக விஜய் வீட்டு வாசலை தட்டி கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று ஓ பன்னீர்செல்வம் தாக்கி பேசியுள்ளார். கொடூர குற்ற வழக்குகளில் பிணை வழங்குவது சரியா? தூத்துக்குடி மாணவி மரணம் எழுப்பும் கேள்வி. தூத்துக்குடியை சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் சாதாரண குற்றவாளி அல்ல. 2020 கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் கொள்ளை வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெற்றவர். 2025 டிசம்பரில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே சிறையில் இருந்த காலம் தர்மமுனீஸ்வரனின் மேல்முறையீட்டு மனுவில் விவாதிக்கப்பட வேண்டிய சட்ட அம்சங்கள் இருப்பது மற்றும் மேல்முறையீட்டு விசாரணை தாமதமாகும் என்பது போன்ற காரணங்கள் அவருக்கு பிணை வழங்கப்படுவதற்கு காரணங்களாக கூறப்பட்டன. தினமும் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. ஆனால் சிறையிலிருந்து வெளியேறிய சில நாட்களிலேயே ஓர் இருசக்கர வாகனத்தை திருடி 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக தர்மமுனீஸ்வரன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 400க்கும் மேற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பைக் திருடப்பட்டதையும் அதில் தர்மமுனீஸ்வரனுக்கு உள்ள தொடர்பையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். நிபந்தனை ஜாமீனில் அவர் கையெழுத்திட வந்தபோதே அடுத்த குற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் பிணை என்பது பொதுவான உரிமை, சிறை என்பது விதிவிலக்கு என்ற சட்ட கோட்பாடு இத்தகைய கொடூர குற்ற வழக்குகளுக்கும் பொருந்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த கொடிய குற்றம் குறித்த பொதுமக்களின் கொந்தளிப்பிற்கு இடையே நீதித்துறையின் பொறுப்புக்கூறல் மற்றும் செயல்பாட்டு சீர்மை குறித்த விவாதத்தில் இந்த வழக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக வருகை ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். அவர் தேஜக கூட்டணியில் குழப்பங்கள் ஏதுமில்லை என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக வருகை ஒத்திவைக்கப்பட்டதற்கு ஏதும் காரணம் இருக்கிறதா என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒரு காரணமும் கிடையாது, அவர்களுக்கு பிரதமர் மீட்டிங் நாளை இருக்கிறது, அதனால் நாளை இரவு அல்லது நாளை மறுதினம் கூட பியூஷ் கோயல் தமிழகம் வரலாம் என நயனார் நாகேந்திரன் பதில் தெரிவித்துள்ளார்.
விசிக தோற்றதற்கு திமுக சொன்ன காரணம், வேட்பாளர்களை தேர்வு செய்ய சுதந்திரம் வேண்டும். திருமா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்று சொல்லிக் கொண்டாலும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட சில கட்சிகளில் தொகுதி பங்கீட்டில் இன்னமுமே இழுபறி நீடித்து வருகிறது. விஜயின் நடிப்பில் கடைசி திரைப்படமாக உருவாகியிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் இப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்த தணிக்கை வாரியம் படத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இவ்விவகாரம் நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் படம் எப்போது வெளியாகும் என்று தெரியாத நிலையே உள்ளதாகவும், இந்த சூழலில் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் இதற்கு மேல் படம் தேர்தலுக்கு முடிந்துதான் திரைக்கு வரும் என்ற நிலை உள்ளதாகவும், ஒருவேளை திரைப்படம் தேர்தலுக்கு முன் வந்தால் அதை தேர்தல் ஆணையத்தால் தடுத்து நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்து உள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது ஜனநாயகன் படம் வெளிவருமா என்ற கேள்வி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது ஒரு நடிகனாக இருக்கும் வேட்பாளரின் சினிமாவை வெளியிடுவதற்கு தேர்தல் கமிஷனின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இது நல்ல கேள்விதான். ஆனால் இது முதன்முறையாக நடக்கும் சம்பவம். இது பற்றி தேர்தல் கமிஷனிடம் கேட்டு பதிலளிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் இதுகுறித்து புதிய தலைமுறை உடனான பிரத்யேக உரையாடலில் பதிலளித்திருக்கும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி, ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை தேர்தல் ஆணையத்தால் நிறுத்தி வைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தில் அரசியல் வசனங்கள் மற்றும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் தணிக்கை சான்றிதழ் கிடைத்தாலும் படம் தேர்தலுக்கு முன்னர் வெளியாகாத நிலையே இருப்பதாக சொல்லப்படுகிறது. போராடி தொகுதியை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். 25 ஆண்டுகளை கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தனித்து களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்றை விஜய் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மார்ச் 23ஆம் தேதி திருத்தணியிலிருந்து தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி மாநாடு, வேட்பாளர் அறிவிப்பு, வாக்குறுதிகள் வெளியீடு என அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்து வருகின்றது. இச்சூழலில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார். சட்டசபை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொற்ப தொகுதிகள் தருவதாக திமுக கூறியதால் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஈரானின் கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய 30 நாட்களுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரினால் உயர்ந்துள்ள எண்ணெய் விலைகளை குறைக்கும் முயற்சியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் கடல் வழியாக ஈரானின் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான தடைகளை 30 நாட்களுக்கு தளர்த்தியுள்ளது. அமெரிக்க அனுமதியால் கப்பல்களில் உள்ள 14 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 2640 குறைந்து ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,620 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.